வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மயில்சாமி குடியால சாகலை, தப்பாக பேசாதீங்க, காரணமே வேற. நடிகர் இளவரசு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேர்காணல் மூலமாக மயில்சாமி அவர்களுடைய இறப்பு பற்றி பேசியிருக்கிறாங்க. வாங்க அந்த நேர்காணலில் நடிகர் இளவரசு அவர்கள் என்னென்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் நடிகராக மட்டுமல்லாமல் நல்ல மனிதாபமாக கொண்டவர் தான், கொடையாளியாக அறியப்பட்ட நபர் தான் நகைச்சுவை நடிகர் மயில்சாமி. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாரடைப்பால காலமானார். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சியில் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. பலருமே மயில்சாமியுடைய மரணம் குறித்து அவர் இறந்தபோது மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தார் என்பது குறித்து பேசினாங்க. இப்படி இருக்கும்போது நடிகர் இளவரசு மயில்சாமி மரணம் குறித்து தெரிவித்துள்ள தகவல் பலருடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல், மயில்சாமியுடைய மரணம் தொடர்பாக பலருமே பலவிதமாக தெரிவித்து வந்த கருத்துக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு நடிகர் இளவரசு அவர்கள். நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக அதிமுகவின் சார்பாக பல தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறாரு. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் விசுவாசி. எம்ஜிஆர் புகைப்படத்தை டாலராக கொண்ட ஒரு தங்க செயின் போட்டிருப்பாரு. தன்னிடத்துல யார் உதவி கேட்டாலும் தன்னிடத்துல இருக்கும் பணத்தை வைத்து செய்வது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் இரவல் கேட்ட உதவி செய்யும் அளவிற்கு மனப்பக்கம் கொண்ட மனிதர். அவருடைய மறைவின் போது திரையுலகத்தை கடந்த பொதுமக்கள் பலருமே கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. இந்த நிலையில் இவருடைய மரணம் தொடர்பாக பலருமே மது அதிகம் அருந்தியதால் தான் சீக்கிரமாகவே மரணம் அடைந்துட்டார் என்று பலருமே கருத்துக்கள் தெரிவித்தாங்க. ஆனால் இதனை நடிகர் இளவரசு அவர்கள் மறுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக இளவரசு அவர்கள், சினிமாக்காரர்கள் நடுத்தர வயதிலிருந்து இறந்து விட்டாலே ஏதோ குடியால் இறந்து விட்டுறாங்களா என்று நினைத்து கொள்கிறாங்க. அது உண்மை கிடையாது. மயில்சாமி இறந்த போது கூட பலருமே அப்படித்தான் கூறினாங்க. மயில்சாமி இறந்த குடியால கிடையாது, கட்டுப்பாடற்ற உணவு முறை. இறந்தவர்களின் குறித்து தவறாக பேசாதீங்க, இல்லைன்னா நல்லதாக பேசுங்க. ஆனால் மயில்சாமி குறித்து அவங்க செய்த நல்லதை மட்டுமே தான் சொல்ல முடியும். மும்பையில் இருந்த நடிகர் விவேக் ஒபாராய் வந்து நாகப்பட்டினத்தில் உதவி செய்ததை கேள்விப்பட்டு உடனே கிளம்பி சென்று அவரை பார்த்து, நீங்கள் மும்பையிலிருந்து வந்து உதவி செய்கிறீங்க, நான் இது கூட செய்யலைன்னா எப்படி தான் அணிந்திருந்த எம்ஜிஆர் முகம் போட்ட செயினை அவர் எடுத்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். இதுதான் மயில்சாமி என்று தெரிவித்தார். நடிகர் இளவரசு இவ்வாறு தெரிவித்தது பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் இளவரசு அவர்கள் கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.